அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல இறையவனை போற்றி புகழ்ந்தவனாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கான ஒரு தேர்தல் விழிப்புணர்வு பதிவு இது. தயவுசெய்து இதை கடந்து செல்லாமல் இதனுடைய கருத்துக்களை உள்வாங்கிவிட்டு நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சற்று சிந்தனையில் நீங்கள் இந்த விஷயத்தை உள்வாங்கிட்டு நீங்கள் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். ஏண்டா இறைவன் நமக்கு சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்துருக்கிறான். அந்த சிந்திக்கும் ஆற்றலை கொண்டு நாம் சீர்தூக்கி பார்த்து செயல்படாவிட்டால் நாம் மனிதர்களே இல்லை. என்ன, ஒரு மனிதன் ஒரு முறை குட்டுப்படலாம், மீண்டும் மீண்டும் பல முறை குட்டுப்படுகிறான் என்றால் அந்த மனிதன் சிந்திக்கும் ஆற்றலை இழந்து விட்டான் அப்படிங்கிறது தான் அர்த்தமாகும். அதுபோல் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தேர்தல் களம் நிச்சயமாக ஆளும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமைவதற்கான வாய்ப்புகள் தான் 100%. அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சில தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகள் அனைத்துமே சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது தமிழக அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. மற்றபடி நீங்கள் எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆண்டாண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அது ஆட்சி என்றெல்லாம் சொல்ல முடியாது, வெறும் சடங்கிற்கான ஒரு கௌரவ பதவியாக மட்டும்தான் எங்கள் பகுதியில் அந்த எம்எல்ஏ பதவியை பார்க்குறாங்க. அது எப்படி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக கரியமாணிக்கம் அம்பலம், ராமசாமி அம்பலம், இப்போ அவருடைய மகன் கருமாணிக்கம் அம்பலம், இப்படி வரிசையாக ஒரு குடும்பத்தார்களுடைய ஆட்சி எங்கள் பகுதியில் நடந்துச்சு. இதை தொடர்ந்து இங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், மற்ற மீனவர்கள், பல்வேறு சமூக மக்களும் அதை ஆதரித்து வாக்களித்து வந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, எந்த ஒரு பிரதிபலனுமே பாராமல் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறோம். கடந்த காலங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, கல்வி அறிவு இல்லை, மக்கள்கிட்ட பெரிய தேடல்கள் இல்லை, தேவைகள் இல்லை. அந்த காலத்துலாம், அந்த காலத்தில் நோய் நொடி இல்லை, வாழ்வாதாரங்கள் செழிப்பாக, சொல்லப்போனால் பெரிய செழிப்பு இல்லாட்டாலும் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். ஒரு மனிதனுக்கு காசு, பணம், பொருளாதாரத்தை விட நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய செல்வம். அந்த காலத்தில் அந்த இது இருந்துச்சு. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. 80-90 வயது வரை தன்னுடைய தேவையை அவர்களே பூர்த்தி செய்யக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அன்றைய கால தேவைகள் பெருசாக இல்லை. ஒரு கஞ்சையும் கூழையும் குடிச்சிட்டு வாழ்ந்துருவாங்க. அன்றைய காலத்துடைய வாழ்வியலே வேறு. ஆனால் இன்றைய காலம் சமீபமாக இந்த 20 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கான அடிப்படை தேவைகள், அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான அவசிய அடிப்படை தேவைகள் என்று ஒன்று இருக்குல்ல, ஒரு குறைந்தபட்ச தேவை, அது கூட எங்களுடைய பகுதிக்கு செய்து கொடுக்கவில்லை. தமிழகத்திலேயே திருவாடானை சட்டமன்ற தொகுதி என்பது புறக்கணிக்கப்பட்ட ஒரு தொகுதியாக தொடர்ந்து இந்த தமிழக ஆட்சியாளர்களாலும் சரி, இங்கே தேர்ந்தெடுத்து சடங்கிற்காக தேர்ந்தெடுத்து வைக்கிறோம்ல அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாலும் சரி, தொடர்ந்து திருவாடானை சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாக தான் தொடர்ந்து பார்க்கப்படும். இந்த மக்களுடைய மிக அவசியமான ஒரு தேவை தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக புறக்கணிக்கப்படும். ஒரு காலத்தில் எங்கள் ஊர் அரசு மருத்துவமனையாக செயல்பட்டு இருந்துச்சு, தற்போதைய ஆரம்ப சுகாதார நிலையம். அது கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது சுகாதார நிலையமாக மாற்றப்பட்டது. அந்த சுகாதார நிலையத்தை பல்வேறு போராட்டங்கள் மூலமாக மீண்டும் அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பெரும்பாடுபட்டோம். பெரும் போராட்டங்கள் எல்லா மக்களும், எல்லா சமூக மக்களும் கலந்து கொண்டு பல போராட்டங்களை நடத்தினாங்க. ஏனென்றால் மருத்துவம் என்பது இன்றைய அவசியமான தேவையாக இருக்கு. பணம் இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்கும் மருத்துவ தேவை அவசியமாக இருக்குது. காசு இருப்பவர்கள் கூட அந்த குறிப்பிட்ட சில நொடி பொழுதில் கோல்டன் அவருங்குவாங்க, அந்த உயிரை அந்த குறிப்பிட்ட நொடி பொழுதில் அந்த நேரத்தில் 5 அல்லது 10 அல்லது 1/4 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வந்தால் தான் காப்பாற்ற முடியுங்கிற சில சுச்சுவேஷனில் அந்த மனிதனை அந்த நேரத்துக்கு சிகிச்சை கொடுத்தால் மட்டும்தான் அவனுடைய உயிரை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட அவசர மருத்துவ தேவை எங்கள் சுற்றுவட்டார பகுதியிலேயே கிடையாது. அரசு மருத்துவமனை இன்று திருவானையில் செயல்படுது, மருத்துவரே கிடையாது. அடிப்படை மருத்துவம் செய்வதற்கான முக்கிய தேவையான கருவிகளும் அங்கே கிடையாது. அதற்கான எந்த ஒரு முன்னேற்றமும் அங்கே இல்லை. ஆனால் எங்களுடைய பகுதி சாதாரணமாகவே அதிகமான சுகாதார நிலையமாக இருக்கையிலேயே அதிகமான நோயாளிகள், வெளிப்புற நோயாளிகள், வெளிநோயாளிகள் வந்து செல்லக்கூடிய
அதிகமாக 300 லட்சம் ஒரு நாளைக்கு 300 லட்சம் நோயாளிகள் வரக்கூடிய ஒரு சுகாதார நிலையம் இருக்குண்டா. ஜிஹெச்சுக்கு கூட அவ்வளோ வரல, திருவாரணை ஜிஹெச்சு கூட. ஆனால் எங்களுடைய இந்த தொண்டியுடைய சுகாதார நிலையத்துக்கு ஒரு மருத்துவமனையை விட அதிகமான மக்கள் வந்து செல்கிறார்கள். ஆனால் இன்றைய தேவை, அன்றைக்கு மருத்துவமனை தேவையில்லை தொண்டிக்கு, ஆனால் அன்னைக்கு மருத்துவமனை இருந்துச்சு. இன்றைய தேவை அவசியமாக இருக்குது மருத்துவமனை, ஆனால் மருத்துவமனை இல்லை. இதை கேட்டு 30 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். கடந்த சில வருடங்களாக தன்னெழுச்சியாக மக்கள் வீதிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்மளெல்லாம் கலந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் ஒரு ஓராண்டுகளுக்கு முன்னாடி. இப்படி அந்த போராட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அமைப்பு அல்ல, ஒரு சமூகம் அல்ல, ஜமாத்துகள் அல்ல, இப்படி யாரும் சாராமல் தன்னெழுச்சியாக எல்லா மக்களும், எல்லா அரசியல் கட்சிகளும், எல்லா சமூக மக்களும் கலந்து கொண்ட ஒரு போராட்டம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடைபெற்ற பொழுது இந்த பகுதியில் ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது மாவட்ட செயலாளரோ யாருமே எங்களுடைய கோரிக்கைகளை கண்டும் காணாமல், கண்ணிருந்தும் குருடனாக, காதிருந்தும் செவிடனாக அதற்கான எந்த முயற்சியுமே இந்த மக்களுடைய தேவையை பற்றி எந்த முயற்சியும் செய்யலை, வாக்குறுதியும் கொடுக்கல, அந்த போராட்டத்தை கண்டுகொள்ளவும் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய உழைப்பு, பொருளாதாரம், வரிப்பணம் எல்லாமே தொண்டி பேரூராட்சி நிர்வாகம் என்ற பேரில் இத்தனை மக்களுடைய உழைப்புகள், வரிப்பணம் அவ்வளவு பல்லாயிரம் கணக்கான கோடிகள் திட்டங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதிகள் எல்லாமே தவறான கணக்குகள் மூலமாக எழுதப்பட்டு, பொய் கணக்குகள் வரவு செலவு காட்டப்பட்டு பல்வேறு திட்டங்கள் செய்ததாக பொய்யான சில அஜெண்டாக்களை உருவாக்கி கவுன்சிலர்கள், உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்களுடைய நாலேஜை கூட போகாமல் களவாடி பல கோடிகள் களவாடப்பட்டு மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இப்படி தொடர்ந்து ஒரு அநீதிகள் இந்த பகுதியில் நிறைய அரங்கேற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது சம்பந்தமான விழிப்புணர்வை நம்ம கொண்டு வரும். இதற்கான விழிப்புணர்வு சம்பந்தமாக மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறோம். ஆனால் இதை மனசாட்சி உள்ள மக்களும், ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாமே இதை புரிஞ்சுக்கிட்டு இதற்கான எதிர்வினை ஆற்றுறாங்க. எதிர்வினை எப்படி ஆற்றுறாங்க? ஒரு ஊரே பல்வேறு சமூகம், ஒரு சமூகம் அல்லாமல் பல்வேறு சமூகங்கள் ஒன்றிணைந்து, ஒரு ஊரே ஒன்றிணைந்து இந்த ஆட்சி, இந்த திருவாரணை சட்டமன்ற தொகுதியிலே தொண்டி பேரூராட்சியிலே நடைபெறக்கூடிய அவலத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் பொதுக்கூட்டம் நடத்தி மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கையிலேயே தொடர்ச்சியாக என்ன நடக்குது பாருங்க. இந்த மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்தை மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்கு தகுதியான இடமாக அருகிலே இருக்கக்கூடிய பவுண்டு தோக்கக்கூடிய அந்த பழைய காவல் நிலையத்துடைய காலி இடம், அந்த காலி இடம் அரசு மருத்துவமனைக்கு விரிவுபடுத்துவதற்கான உள்ள இடம். அந்த இடத்திலே, அந்த திட்டத்திலே அரசு மருத்துவமனை வரும் பட்சத்திலே பயன்படுத்தக்கூடிய அந்த சூழல்களை இருக்கக்கூடாது, இந்த மக்கள் பயனடையக்கூடாது. இன்றைக்கு இந்த ஊர் மக்கள் நோய் நொடிகளிலே அவசர உதவிகள் கிடைக்காமல் சாக வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் கிடைக்கக்கூடாது, இந்த பாட்டாளி மக்கள் நல்ல ஒரு உயர்தர மருத்துவத்தை இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடாது, பணக்காரன் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழணும், இந்த ஊரில் வாழணுங்கிற எண்ணத்தில் மிக தரம் தாழ்ந்த ஒரு நடவடிக்கையாக மருத்துவமனை வரக்கூடிய இடத்தை பேரூராட்சி அலுவலகம் கட்டுவதற்கான டெண்டர்கள் வேகமாக நிறைவேற்றப்பட்டு, தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த இடத்துக்கு வேகமாக தன்னுடைய பினாமிகளை வைத்து, ஒரு டெண்டரை வைத்து, ஒரு பினாமி ஒப்பந்ததாரர்களை உருவாக்கி, முறைகேடான ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த இடத்துல பேரூராட்சி அலுவலகம் கட்டுறதுக்கு குழி நோண்டி அதற்கான பணிகள் நடந்துருக்கு. இப்படி ஒரு மோசமான நிலைகளை எல்லாமே ஆட்சியாளர்களுக்கு கொண்டு செல்லு பல்வேறு போராட்டம் நடத்தணும். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் யாருமே இதை செவிசாத்தி கேட்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துடைய திமுகவுடைய செயலாளர் நடந்து கொண்ட அந்த முறை, அவர் இந்த பகுதி மக்களை, இந்த பகுதி மக்களுடைய ஒற்றுமையை, இந்த ஜமாத்துகளுடைய அந்த கண்ணியத்தை, அந்த ஐக்கியத்தை சீரழிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு கங்கணம் கட்டி செயல்படுபவராக அவர் மறைமுகமாக மிக மோசமான அந்த ஊரை சீரழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே, ஜமாத்துகளுடைய கட்டுப்பாட்டை சீரழிக்க வேண்டும், மக்களுடைய ஒற்றுமையை சிதைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் செயல்பட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு சேர்மனுடைய மகனுடைய அத்தனை ஊழலுக்கும் ஊதுகுழலாக செயல்பட்டார். அவர் அடிக்கக்கூடிய அத்தனை கொள்ளைகளிலுமே அவருக்கு ஒரு சதவீத கமிஷனை, ஒரு குறிப்பிட்ட சதவீத கமிஷன் போய்கிட்டே இருக்கு. இதனால் மக்களுடைய ஊருடைய கோரிக்கையை, போராட்டத்தை செவியேற்கலை. இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள்லாம் இருக்குன்னு உளவுத்துறை மூலமாக மேல்மட்டத்திற்கும் செய்திகள் போகுது, மேல்மட்டத்திற்கும் தகவல் அனுப்பிட்டோம். நேரில் சந்தித்து குறிப்பிட்ட அந்த ஊரின் சார்பில் சில பிரமுகர்கள் போய் மறுப்புகிறார். இத்தனை விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு செவிசாய்த்து கொண்டு எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இந்த செயல்படாத சட்டமன்ற பொம்மை உறுப்பினரை
மீண்டும் ஒரு உறுப்பினராக 5 ஆண்டுக்கு அமர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு உருப்படி இல்லாத இந்த தொகுதியை முற்றிலும் நாசமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட ஒரு மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா, அவர்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் இந்த பகுதியை ஆட்சி செய்த போது ஒரு காலத்தில் எந்த தேவையும் இல்லை, இவர்களை பற்றி மக்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இன்றைக்கு மக்களுடைய அபரிகரமான பெருக்கம், வளர்ச்சி, முன்னேற்றம், நோய் நொடிகள், பல்வேறு பொருளாதார தேவைகள், தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் தேவைப்பட்டும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய அவங்க தயாரில்லை. அப்போ இப்படிப்பட்ட செயல்படாத சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு குடும்ப கௌரவ பதவியாக இந்த எம்எல்ஏ பதவியை தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க சகோதரர்களே. இவ்வளவு பெரிய அநீதிக்கும் காரணம் யார் அப்படின்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர். இவருடைய அந்த செயல்படாத தன்மை, அந்த திராணியற்ற, அந்த திறமையற்ற அந்த போக்கின் காரணமாகத்தான் இந்த பகுதி, இந்த தொண்டி பகுதியுடைய அடிப்படை விஷயங்கள் நாசமாக்கப்பட்டது. ஏன் இந்த மருத்துவமனைக்காக அவர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் முதலமைச்சரிடம் பேச முடியாதா? இந்த அநியாயக்கார நாசகார திட்டத்தை கொண்டு வந்து இந்த மருத்துவமனை வராமல் ஆக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் செயல்படக்கூடிய பேரூராட்சி பிரசிடண்டுடைய மகனையுடைய அந்த போக்கை முதலமைச்சருடைய செவிகளுக்கு இந்த செய்தியை கொண்டு போக முடியாதா? அப்படி திறமையற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் நாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோமா? பேச தெரியாதவராக, இந்த பகுதியுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள தெரியாதவர்களாக 5 ஆண்டுகளுக்கு பொம்மையாக நாம் ஆட்சி செய்யக்கூடிய நபர்களை 50 ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்களை தான் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கோம். சட்டத்தை சிந்தித்து பார்க்க வேணாமா? ஒரு தடவை குட்டு பண்ணலாம், தொடர்ந்து குட்டு போடுறான் அப்படின்னா இஸ்லாமே அதை ஆதரிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவன் ஒரு முறை குட்டு பண்ணலாம், திரும்ப திரும்ப குட்டு போடக்கூடாது. அப்படி கொட்டு போட்டான்டா அவனை விட மிகப்பெரிய மோசமான முட்டாள் அநியாயக்காரன் யாரும் இல்லை. இப்போ இத்தனை முறை பாதிக்கப்பட்டிருக்கமே, நமக்கு என்ன தீர்வு? இந்த மருத்துவமனைக்கு என்ன தீர்வு? இவ்வளோ காலம் நடக்கக்கூடிய இந்த அநீதிக்கு என்ன தீர்வு? கொஞ்சம் இப்போ யோசிச்சு பார்க்க வேணாமா? ஒரு எம்எல்ஏவுக்கு 1,34,000 ரூபா சம்பளங்க. மாத சம்பளம் 1,34,000 ரூபா ஒரு எம்எல்ஏவுடைய சம்பளம். அதுக்கு போக அவருக்கு பயணப்படி, பஞ்சப்படி, மருத்துவ சிகிச்சைக்கான அந்த உயர்தர சிகிச்சைக்கான பொருளாதாரம், பல்வேறு அரசு சலுகைகள் இவ்வளத்தையும் ஒரு மனிதன் அனுபவிக்கிறான். அந்த ஒரு மனிதன் அனுபவிச்சுட்டு அதோட போகிறதில்ல, அந்த மனிதனுடைய மகன், பேரன், பாட்டன் எல்லாரும் அதை அனுபவிச்சுக்கிறான். அந்த 5 ஆண்டு காலம் முடிஞ்சதுக்கு பிறகு ஓய்வூதியம் 50,000. அரசு ஊழியருக்குள்ள சம்பளத்தை விட அதிகமான சம்பளம். 50,000 ஓய்வூதியம் சாகிறவர் அந்த மனிதனுக்கு வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சலுகைகள் ஆண்டாண்டு காலமாக இப்படிப்பட்ட சலுகைகளை இவர்கள் அனுபவித்துக் கொண்டு பற்றாக்குறைக்கு அத்தனை திட்டங்களிலும் வரக்கூடிய அந்த 10% இப்போ தொண்டியில் புதிய புரட்சி படைத்த பிரசனுடைய மகன் 20% கமிஷனை உயர்த்தி அந்த 20%, கமிஷன் கட்டிங் எல்லாமே வாங்கிட்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு பங்கு போகுது, நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பங்கு போகுது, மாவட்ட செயலாளருக்கு பங்கு போகுது. இத்தனையெல்லாம் பங்கு போய் அந்த பங்கு போட்டு இந்த மக்களை கூறு போடக்கூடிய வேலையை இவர்கள் செய்கிறார்கள். இன்னும் இவர்களுக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் அதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது, இதையெல்லாம் நம்ம மறந்துடணும். இது ரொம்ப அவசியமான தேவை. நீங்கள் இவரை விட்டுருந்தா அவன் வந்துடுவான், நீங்கள் இவரை விட்டுருந்தா இவன் வந்துடுவான், நீங்கள் இவரை இப்போ ஓட்டு போடாமல் விட்டுருந்தா அவன் வந்துடுவான். இப்படி பூச்சாண்டி வந்துடுவான். பச்சை பிள்ளைட்ட அந்த குழந்தைகள் பருவங்களில் இப்போ உணவு ஊட்டையில் அந்த பயம் காட்டுவாங்க, அது மாதிரி இப்படி இந்த மக்களை முட்டாளாக பயமுறுத்தி ஓட்டுக்களை வாங்கி 5 ஆண்டுகளுக்கு இந்த பகுதியை நாசமாக்கக்கூடிய ஒரு வேலையை இன்றைய இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நம்மளுடைய சமூக பொறுப்பாளர்களும் பங்கு. இந்த பணிகளை அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வேலையை நம்மளுடைய போராட்ட களத்தில் பங்கேற்கக்கூடிய சகோதரர்களும் பங்களித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உலக காலம் இப்போ நடக்கையில் நாங்கள் பாதிக்கப்படையில் நீங்கள்லாம் எங்கேப்பா இருந்தீங்கன்னு கேட்க இவர்களுக்கு துப்பு இல்லை. அவர்கள் வந்தவொடனே என்ன சொல்கிறாங்க, இது இப்படிலாம் நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேணாமா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? வெக்கமா இல்லை? 5 வருஷத்துக்கு ஒருக்க ஓட்டு வாங்கையில் மட்டும்தான் எங்கள் தொகுதி தெரியுது அப்படின்னா மற்ற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டீங்களா? நல்லா வாயில் வருது என்ன? அப்போ இதை கேட்கணுமா இல்லையா? ஓட்டு கேட்டு வரவங்க இது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க சகோதரர்களே. இவர்களுக்கு ஒரு திமிர்த்தனம் உண்டு. என்ன திமிர் தெரியுமா? இந்த பகுதியில் மட்டும் முஸ்லீம்கள் வாழ்க்கக்கூடிய பகுதியில் மட்டும் மக்களை சந்தித்து ஓட்டே கேட்க மாட்டான் வேட்பாளர். மக்களை சந்தித்து ஒரு காலம் ஓட்டு கேட்டது இல்லை வரலாற்றில். ஏன் தெரியுமா? 4 பணக்கார முக்கியஸ்தர்கள் அவங்கள மட்டும் வந்து அதை சால்வை போட்டு சந்திச்சு போயிடுவாங்க. அவங்கள சந்திச்சுட்டா எல்லாரும் ஓட்டு வாங்கி தந்துடுவாங்க. இவங்களுக்கு வேறு வழி இல்லை, நம்மளை விட்டா வேறு வழி இல்லை அப்படிங்கிற திமுரு, அந்த கெப்பரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு திமுரு தானே, அந்த திமுரு இருக்குது. இதுவே வேறு சமூக மக்கள்கிட்ட போய் நீங்கள் இது மாதிரி நடந்திருந்தால் அவன் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா எல்லா பக்கமும் அவன் ஓட்டு செதறுங்கிறதுனால ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொருத்தனையும் ஓட்டு கேட்பான். ஆனால் இந்த சமூக கட்டமைப்பில் மட்டும் என்னென்னா மக்களை சந்திக்க மாட்டான். மக்களை சந்திச்சா தானே அவனுடைய குறை தெரியும், அவனுடைய எளிமை தெரியும், அவனுடைய கஷ்டம் தெரியும், அவனுடைய துன்பங்கள் தெரியும்.
மக்களை சந்திக்க மாட்டான். ஆனால் இவங்க எப்படி நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற திமுறில் மக்களை சந்திக்காமல் ஜெயிச்சு வெற்றி பெற வைக்கக்கூடிய மிக மோசமான அவல நிலை இந்த சமுதாயத்தில் தான். நம்மளை சந்திக்காட்டாலும் அவனுக்கு தான் ஓட்டு போடணும். இந்த நிலை தொடரணுமா? இது எவ்வளவு பெரிய ஒரு அடிமைத்தனம் தெரியுமா? நமக்கு ரிஸ்க் அளக்கிறவன் இறைவன் இல்லையா? அல்லாஹ் இல்லையா? நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவன் அவன் இல்லையா? நம்மளுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க சொல்றானே, சிந்திக்க சொல்றானே, அடிமையா வாழக்கூடாதுங்கிற, அநியாயக்கார ஆட்சிக்கு கீழே இருக்காதுங்கிறானே, அதுக்கு எதிராக போராட சொல்றான். ஆனால் இந்த மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய, இந்த அடிமையை நம்மளை அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு பின்னால் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காமே, இந்த நிலையை மாற்றத்தான் ஒரு முறையாவது நாம் சிந்திக்க வேண்டும். நம்ம வெற்றியோ தோல்வியோ அப்படிங்கிற அதை பற்றி சிந்திக்காம இவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காகவாவது இந்த முறை நாம் சிந்தித்து செயல்பட்டு வாக்களிக்க வேண்டும். இந்த முறையும் நாம் நம்மளுடைய வாக்குகளை தவறவிட்டால், நாசமாக்கினால் தொடர்ந்து இந்த பகுதியை காப்பாற்ற வாய்ப்பே இல்லை. இந்த முறை நாம் தொடர்ந்து பழைய நிலையிலேயே வாக்களித்தோம் அப்படின்னா மீண்டும் இந்த பகுதியை 5 ஆண்டுகளுக்கு மட்டுமல்ல, இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் வளர்ச்சி அடையாது, நாசமாக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதரர்களே. தயவு செய்து இந்த முறை சிந்தித்து நம்மளுடைய சார்பில் தைரியமாக வெற்றியோ தோல்வியோ ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை திமுக அதனுடைய கூட்டணி கட்சியாக இங்கே செயல்படாத காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க மாற்றோம் என்ற நிலையை உருவாக்குவதற்காக ஒரு பொது வேட்பாளரை நாம் அறிமுகப்படுத்தி நம்மளுடைய சம்மதத்தோடு அறிமுகப்படுத்தி அவரை களம் காண வைத்திருக்கிறோம். அவர்தான் தெற்கு தெரு ஜமாத் சகோதரர் ஷேக் அலி உதுமான் அவர்கள். ஷேக் அலி உதுமான் அவர்களுக்கு குளிர் சாதன பெட்டி சின்னத்தை பொது சின்னமாக நாம் அறிவித்து நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு, திமுகவுடைய அந்த திமுறை குறைப்பதற்கு, திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு, மக்களை பற்றி கவலைப்படாத இந்த மாவட்ட செயலாளர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் இந்த அநியாய அடாவடித்தனத்தை கண்டிப்பதற்காக, அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நாம் நிற்க வைத்திருக்கிறோம். அவருக்கு உங்களுடைய கண்ணியமான விலை மதிப்பட்ட அந்த மகத்தான அந்த வாக்குகளை ஒரு முறை மாற்றத்திற்காக, உங்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்காக, உங்களுடைய கண்ணியத்துக்கு, கௌரவத்துக்கு, சுயமரியாதைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்காக எண்ணி உங்களுடைய வாக்குகளை, பொன்னான வாக்குகளை குளிர் சாதன பெட்டி அந்த சின்னத்தில் வாக்களித்து இந்த அநியாயக்கார வேட்பாளர்கள், இந்த பகுதியில் தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய இந்த வேட்பாளர்களுக்கு நாம் பாடம் புகற்றுவோம். இந்த பகுதியினுடைய வளர்ச்சியை கவனம் செலுத்தக்கூடிய வேட்பாளர்கள் இனி வரும் காலங்களில் உதயமாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கும் இதே நிலைதான் என்ற எச்சரிக்கையும் இந்த தேர்தல் மூலம் பாடம் புகற்றி காட்டுவோம் என்பதை உங்கள் மத்தியிலே நான் கூறிக்கொண்டு வேண்டுகோளாக வைக்கிறேன். உங்களுடைய வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள். மீண்டும் இந்த நாசகார, இந்த செயல்படாத, இந்த செயல்திறனற்ற, நாசமாக போன இந்த ஆட்சியாளர்களுக்கு வாக்களிப்பதை தவிர்த்து இந்த தொகுதியில், திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் மாற்றத்தை உருவாக்க, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்முடைய வாக்குகளை காங்கிரஸை தவிர்த்து நாம் இந்த வேட்பாளர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதாவது நம்மளுடைய பொது வேட்பாளராக பல சகோதரர்கள் நின்றாலும் சுயேட்சையாக நம்மளுடைய பொது வேட்பாளராக நம்மளுடைய ஆதரவோடு நிற்கக்கூடிய சமூக ஆர்வலர்களோடு அங்கீகாரம் பெற்ற ஜமாத்துகளுடைய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய ஷேக் அலி உதுமான் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை குளிர் சாதன பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.